ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்தி, ஆனந்த், அருண் 3 பேருமே தீபாவை தேடுறதுக்காக வெளியில் போயிடுறாங்க. அருணாச்சலத்தை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சம்டைம் தீபா வீட்டுக்கு வந்தால் ஃபோன் போட்டு சொல்லணும்னு. இன்னொரு பக்கம் அபிராமி கூட நம்ம மீனாட்சி மட்டும் இருக்காங்க. இதே டைம் ரம்யா தீபாவை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ தீபா மற்றவங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு முதல் நம்ம கைக்கு கிடைக்கணும். அப்போ தான் ஈஸியாக இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கார்த்தியா அடைய முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கோவில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே தீபாவோட ஃபோட்டோவை காமிச்சு இவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க ரம்யா. அப்போது அதில் ஒரு லேடி, ஆமாம் இப்போ தான் ஒரு சாமியார் இந்த பொண்ணு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னதும் என்னது சாமியாரா அப்படின்னுட்டு நம்ம ரம்யா தேடிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம தீபா அந்த சாமியார் கையை பிடிச்சிட்டு மெய் மறந்து தன்னறியாமலே போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யா தீபா நில்லு அப்படின்னு சொல்லி பின்னாலே ஓடிட்டு போகிறாங்க. ஆனால் தீபா கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்லை. சாமியார் கையை பிடிச்ச மாதிரி தன்னை மறந்துட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. இதே டைம் மீனாட்சி தான் காமிக்கிறாங்க. மீனாட்சி ரொம்ப பதட்டப்படுறாங்க. நம்ம கண்ட கனவு வர கெட்ட கனவு ஆயிடுச்சு. இப்போ தீபாவுக்கு என்ன ஆக போகுதோ ஏதாக போகுதோ தெரியலையே கடவுளே அப்படின்னு நம்ம மீனாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே டைம் நம்ம ரம்யா எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் தீபா சாமியார் கூட கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல சம்டைம் சாமியார் தீபா கிட்டே வந்திருப்பாங்க. என்ன ஆச்சுமா, ஆமாம் எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என் அத்தை உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் ஒரு பரிகாரம் பண்ண போகிறேம்மா. எப்படியாச்சும் என் அத்தை பொழைச்சிடுவாங்கல்ல அப்படின்னு கேட்டதும், இங்கே பாருமா, உன் அத்தை கண்டிப்பாக பொழைப்பா. அதுக்கு நீ கொஞ்சம் காலத்துக்கு உன் குடும்பத்தை விட்டு நீ பிரிஞ்சு இருக்கணும். அப்படி மட்டும் பிரிஞ்சிருந்தேன்னு சொன்னால் உன் அத்தை கண்டிப்பாக உயிரோடு திரும்பி வருவாங்க. உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் நீங்கிரும் அப்படிங்கிறது என்னம்மா சொல்கிறீங்க? நான் உயிர் கொடுத்து உயிர் பரிகாரம் செஞ்சால் தான் என் அத்தை உயிர் பொழைப்பாருன்னு ஒரு யோசிச்சு சொன்னாங்க. இன்னும் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிற, பார்க்குறதுக்கு படித்த பொண்ணு மாதிரி இருக்க. யாராச்சும் இப்படி ஒரு முட்டாள்தனமான பரிகாரத்தை பண்ணுவாங்களா என்ன? கடவுள் ஒரு உயிரை எடுத்து இன்னொரு உயிரை கொடுக்கணும்னா அதுக்கு பேர் கடவுள் கிடையாது. இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணு. நீ கூட கிளம்பி வா. நீ கொஞ்சம் காலத்துக்கு உன் குடும்பத்தை விட்டு விலகி கூடவே இருந்துரு. அதுக்கப்புறமா தானா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னதும் தீபாவும் அந்த சாமியார் கையை பிடிக்கிறாங்க. சாமியார் கையை பிடிச்சி அடுத்த நொடி தீபா மாதிரி இல்லை தண்ணியை மெய்மருந்து அந்த சாமியார் கூட கிளம்பிடுறாங்க. என் அத்தை உயிரோடு இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. ஸோ இப்படி தான் தீபா சாமியார் கூட போய் கொஞ்சம் காலத்துக்கு தலைமறைவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா ரம்யா எங்கே தானே அவ்வளோ கண்டோம், எங்கே மிஸ் பண்ணிட்டோம்னு தெரியலையே அப்படின்னு ரம்யா ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க. இதே டைம் நம்ம கார்த்தி எல்லாரும் ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு ஆயிடுது. எல்லாருமே ஒன்று கூட்டுறாங்க. எங்கே தேடியும் காணும் கார்த்தி. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் ரவுடிங்க இருக்காங்க. அவங்க கூடயாச்சும் ரியாவுக்கு லிங்க் இருக்குன்னு அவங்கக்கிட்டே கேட்டு பார்த்தேன். யாருமே தீபாவை காணும்னு சொல்லிட்டாங்க கார்த்தி. எனக்கு என்னமோ தீபாவை கடத்தி வச்சுட்டு தான் ரியா நாடகம் போடுறாளுன்னு தோணுது அப்படின்னதும் கார்த்தி செம்ம டென்ஷனில் இருக்காங்க. ஆமாம் கார்த்தி, அண்ணி எதுக்கு அண்ணி தீபாவை தனியே விட்டீங்க? இங்கே பாரு கார்த்தி, நான் எவ்வளவோ சொன்னேன் தீபா எங்கே போகிறதா இருந்தாலும் தனியே போகாதுன்னு. ஆனால் அத்தைக்கு எக்மா கருவி போட்டு போகிறேன்னு சொன்னாங்கல்ல, அப்போலேருந்தே தீபா மாதிரி இல்லை, நம்மளை விட ரொம்ப அப்செட்டில் இருக்கா கார்த்தி. அதனால தான் அவள் வேறு எங்கேயாச்சும் கோவிலுக்கு போயிருக்க முடியும் அப்படின்னதோ. அண்ணி தீபா எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போவாங்களோ நான் எல்லா கோவிலையும் தேடி பார்த்துட்டேன். ஆனால் தீபாவை காணும் அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் நம்ம அருணாச்சலம் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. அப்போது தீபா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ பார்த்துட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா ஓடி மாமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும், ஐயோ ஐஷு இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து ஐஸ்வர்யா செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. அடிப்பாவி, அத்தை உயிரை காப்பாற்றுறதுக்கு உயிரை கொடுக்க துணிச்சிட்டே அப்படின்னு. உடனே நம்ம அருணாச்சலம் இங்கே பாரு, ஃபஸ்ட்டு கார்த்திக்கு ஃபோன் போடு அப்படின்னதும் நம்ம அருணாச்சலம் ஃபோன் போட்டது, என்ன ஆச்சுப்பா தீபா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டது. ஐயோ கார்த்தி, அந்த தீபா ரியா கடத்தலப்பா, தீபாவை சாவ தேடி போயிட்டா அப்படின்னதும், அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு உன் ஃபோனை செக் பண்ணி பாரு, தீபா ஒரு வீடியோ அனுப்பியிருக்கா அப்படின்னதும் உடனே கார்த்தி ஃபோனை வச்சுட்டு வீடியோ
வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்து அருண், ஆனந்த், மீனாட்சி செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. கடவுளே, எனக்கு தெரியும் கார்த்தி, அவள் எப்போ அத்தைக்கு அடிபட்டுச்சோ அப்போலேருந்தே கொஞ்சம் காலமாக சரியே இல்லை. நினச்சேன் இப்படி ஏதாச்சும் முட்டாள்தனமான காரியம் பண்ணுவான்னு நினச்சேன் கார்த்தி. இங்கே பாரு, கண்டிப்பாக இங்கே இருக்கிற எங்கேயாச்சும் கோவிலில் போனால் கண்டுபிடிச்சிருன்னு தான் வேறு எங்கேயாச்சும் இருக்கிற குளத்துக்கு போயிருப்பா. அவள் பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருப்பா கார்த்தி. இருட்டுடுச்சு, தயவு பண்ணி எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னதும், அண்ணி நான் எந்த குளம்னு தேடுவானே. சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாச்சும் தீபாவளி தான் வருவான் அப்படின்னுட்டு கார்த்தி, அருண், ஆனந்த் இவங்க 3 பேருமே சேர்ந்து தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தோம்னா, ச்சே, நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, பரிகாரமும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரம்யா ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறாங்க. இந்த பக்கம் அவங்க வந்து போலீஸ் சாமியாராக இருந்தாலும் பழி கொடுத்துருப்பாங்க. இதனால ஆற்றுக்குள்ளே யாரும் இறங்காததால் அந்த யோசிரும் தண்ணியில் அடிபட்டு அவங்க வந்து தண்ணியில் இறந்து கிடக்குறாங்க. அப்போது ரம்யா வந்து யோசியருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன, இவன் வேறு ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தோம்னா இப்படியே வந்து அன்றைக்கி நைட்டு வந்து லேட் ஆகுது. உடனே நியூஸ் வருது, இப்படி குளத்தில் வந்து ஒருத்தங்க இறந்து கிடக்குறாங்கன்னு. இதை கேட்டு நம்ம ரம்யா, கார்த்திக் ஃபேமிலி எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ கார்த்தி, ஒரு வேளை கண்டிப்பாக தீபாவை தான் இருக்கணும் அப்படின்னு. இங்கே பாரு மீனாட்சி, எதுக்கு எல்லாத்துக்கும் நெகட்டிவாகவே யோசிக்கிற? கண்டிப்பாக அது நம்ம தீபாவாக இருக்காது கார்த்தி, வா நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு கார்த்தி, அருண், ஆனந்த் 3 பேருமே கிளம்புறாங்க. கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தீபா கூட இருந்த ஒவ்வொரு நிமிடங்களையுமே யோசிச்சு போகிறாங்க. ஸோ ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி, அழாதடா, இங்கே பாரு, கண்டிப்பாக அது நம்ம தீபாவாக இருக்காது அப்படின்னு எல்லாருமே கிளம்புறாங்க. கூடவே நம்ம ரம்யாவும் கிளம்புறாங்க. பார்த்தா அது அந்த சாமியார். இது பார்த்த ரம்யா செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. அடப்பாவி, தீபா கதையை முடிக்க சொன்னால் இவன் இருந்து கிடக்கான். அப்போ இவன் சொன்ன மாதிரி பழி கொடுக்கலன்னா நாம தான் பழியாகணும் போல இருக்கே. நல்ல வேலை நாம வந்திருக்க, நம்மளை வந்து பழி ஆகிருப்பாங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் நடக்கும்னு. இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது.